நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் பாட்டு 16. பரந்த பறவை நாற்காலாய் படரும் இளங்கும் ஊர்வனவும் பாணிதனில் மாலும் சீலர்களும் பாரில் நிலையாய் தாவரமும் விருந்த மனிதர் தேவரோடு பிசகா தெடுத்த செனமதில் பெற்ற தாயார் எத்தனையோ பிறவி மனையால் புதல்வர்களும் நிறைந்த கோடாகோடி இதில் நிலையானதவும் ஒன்றறியேன் நீயே தாயேன் ஒன்றை தினமும் நெறியே அருளி பிறவியினி மறந்துவிடவும் உனது பையவசை மலர்த்தாள் ஈந்தருள்வாய் மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 16 பாடலின் விளக்கம். தாயே, நான் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பிறவியில் பறவையாகவும் மற்றொரு பிறவியில் 4 கால்களுடைய விலங்காகவும் பின் ஊர்ந்து செல்லும் ஜந்துவாகவும் இன்னும் ஒரு பிறவியில் நீரில் வாழும் ஜீவராசிகளாகவும் இருந்திருப்பேன். இந்த எல்லா பிறவிகளும் நிலையற்றவையே. மாணிக்க வாசகரும் சிவபுராணம் திருவாசகத்தில் புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி பல் கவிரு மகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாதின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று அருமையாக சொல்லுகிறார். மனிதராய் தேவராய் தோன்றினாலும் எடுத்த பிறவிகளில் தாயார்கள் எத்தனை பேர்கள் ஆவர். இதே போலவே மனைவிமார்களும் புதல்வர்களும் ஊற்றார் உறவினர் உறவுகளும் தற்காலிகமானது. இதில் நிலையானது எதுவும் இல்லை. நீயே என் தாய். எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து நிலைத்து நிற்க மகாமாதா நீயே. உன்னுடைய உறவு ஒன்றுதான் என்றும் சாசுவமானது. ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் உன்னை மறவாது என்னும் நெறியை மார்க்கத்தை எனக்கு நீ அருள வேண்டும். இந்த மாய பிறவி நின்று என்னை விளக்கி உன் அடிமையாய் தொண்டு செய்து கொண்டே வாழ்ந்திட உனது தாமரை மலர் போன்ற இரு பாதங்களை பற்றும் வகையில் அருள்வாய். தாயே, மயிலாடுதுறையில் வணங்குபவர்களுக்கு வரையில்லா வரங்கள் தந்தருளும் வள்ளலாய் திகழும் மயூரநாதரின் உயிர் நாடியாய் அடியார்களுக்கு அபயம் தந்து அருள் புரியும் அபயாம்பிகை தாயே. இளமையிலேயே தாய் தந்தர்களை இழந்த அபயாம்பிகை பட்டருக்கு அன்னையே ஒரு அந்தனம் மாதாக தோன்றி, மகனே அழாதே, இதை உன் என்று சிற்றூண்டி அளித்து சிறிது நேரம் கழித்து மறைந்தனர். அத்தகைய பாக்கியம் செய்தவர் அபயாம்பிகை பட்டர்.